டெக்ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போகிற டாபிக் ஃபேப்ரிக் கர்லிங். அதாவது ஃபேப்ரிக்கை வந்து கட் பேனலாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் எட்ஜஸ் வந்து கர்ல் ஆகும். இது ஏன் கர்ல் ஆகுது? நம்ம ஃபேப்ரிக் வந்து நிட் பண்ணி யானம் எடுத்து நிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹை டெம்பரேச்சரில் கவர் பண்ணி அதுக்கப்புறம் டை பண்ணி வாஷாப்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி ஷ்ரிங்கேஜ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரோம். இருந்தாலும் ஃபேப்ரிக் கட் பண்ணோடனே ரெண்டு பக்கம் எட்ஜஸ் வந்து கர்ல் ஆகுது. ஃபினிஷிங் ஃபேப்ரிக்கில் கர்ல் ஆகுது. இது ஏன் இந்த மாதிரி வந்து கர்ல் ஆகுது? லைக்ரா ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சைடில் லென்த் வைஸ் வந்து கர்ல் ஆகும். நார்மல் சிங்கிள் ஜெர்சி பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வித் வைஸ் வந்து கர்ல் ஆகும். இது எதனாலனா நிட் பண்ணக்கூடிய டைரக்ஷன், அதாவது நிட்டிங்குடைய டென்ஷன் அப்ளை ஆகக்கூடியது. நார்மல் சிங்கிள் ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு டுவர்ட்ஸ் நிட்டிங், அதாவது கோர்ஸ் டைரக்ஷன் வந்து ஆகும். லைக்ரா வந்து நம்ம லூப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுனால லைக்ரா வந்து மோர், அதாவது ஃபேப்ரிக் வந்து ரொம்ப வந்து லைக்ரா வந்து இறுக்கி பிடிக்கும் லென்த் வைஸில். அதனால் அதனுடைய லூப் வந்து ஃபேஸ் சைடு இருக்கிறதுனால லூப் டைரக்ஷனில் நமக்கு இந்த கர்லிங் வந்து வரும். இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இதை வந்து இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யான் லைவ்லினஸ், அதாவது யான் டார்க்யூ அண்ட் லைவ்லினஸ், இது ரெண்டு நாள தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா முதல்ல டிபிஏ அண்ட் டிஎம் வந்து ஸ்டாண்டர்டோட அதிகமாகாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து காம்பாக்ட் யானை யூஸ் பண்ணக்கூடாது. காம்பாக்ட் யானை யூஸ் பண்ணிங்கன்னா அது லெஸ் ஹேரியாகவும் மோர் டென்சராகவும் இருக்கிறதுனால லூப் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். அதனால் வந்து இந்த கர்லிங் வந்து அதிகமாக வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோர் யான் லைவ்லினஸ், அதாவது டிபிஏ அதிகமாக இருக்குது, மோர் லைவ்லினஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் வந்து கர்ல் ஆகும். இது எப்படி லைவ்லினஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டரும் 100 சென்டிமீட்டருக்கு யானை வந்து லென்த்தை கட் பண்ணிவிட்டு ரெண்டு கையில் பிடிச்சிட்டு ஸ்லோவாக அப்படியே வந்து பக்கமாக நெருக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கர்லிங், அதாவது முடிச்சா ஃபார்ம் ஆகும். இது எத்தனை முடிச்சு ஃபார்ம் ஆகுதுங்கிறத பொறுத்து யான் லைவ்லினஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பக்கமாக கொண்டு வரும்போது ஒரு முடிச்சு தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லோ யான் லைவ்லினஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே 2 to 3 முடிச்சு அப்படின்னா மீடியம்னு சொல்லலாம். 3 முடிச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா யான் லைவ்லினஸ் அதிகமாக இருக்கு, கண்டிப்பாக ஃபேப்ரிக் கர்லிங் வந்து அதிகமாக வந்து வரும் அப்படிங்கிறத நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லூப் லென்த் வந்து டைட் லூப் லென்த், அதாவது நார்மலாக லூஸ் லூப் லென்த் பண்ணுறதோட டைட்டாக வந்து நம்ம நிட் பண்ணணும் அப்படின்னா ஃபேப்ரிக் கர்லிங் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். அது போக நிட்டிங்கில் வந்து நிட்டிங் மிஷினுடைய நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் நார்மலாக வந்து 3.4 ஃபீடர்ஸ் பர் டயா இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்பைராலிட்டிக்காக சொல்லுவாங்க. இது வந்து மோர் நம்பர்ஸ், அதாவது 3.4 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்லிங் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரே டென்ஸாக வந்து ஸ்டிச் ஆகும், பக்கத்தில் நெருக்கமாக ஸ்டிச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கர்லிங் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே வந்து ஃபீடர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு லூப்புக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கர்லிங் ஈஸியாக வந்து அந்த லூப் வந்து கர்ல் ஆகும் ஈஸியாக. அதனால் வந்து கர்லிங் நேச்சர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கர்லிங் குறைக்கணும் அப்படின்னா காம்பாக்ட் யான் யூஸ் பண்ணக்கூடாது, டைட் நீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், டைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கணும், ப்ளஸ் வந்து யான் லைவ்லினஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ், நிட்டிங் மிஷினில் நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபேப்ரிக் கர்லிங் ப்ராப்பர்ட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணணும்.